வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி வேப்பனஹள்ளி. இந்த வேப்பனஹள்ளி தொகுதி பார்த்தீங்கன்னா 2011 ஜெயலலிதாவால் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதியாகும். இந்த தொகுதி ஆந்திரா மற்றும் கர்நாடகா ஆகிய பகுதிகளின் எல்லைகளை ஷேர் பண்ணி உள்ள பகுதியாகும். அது மட்டும் இல்லாமல் இது பரப்பளவில் கொஞ்சம் பெரிய தொகுதியாகும். மற்ற தொகுதியோடு கம்பேர் பண்ணும்போது இந்த வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் சூளகிரி, உத்தனப்பள்ளி, சூளகிரி ஒன்றியத்தில் இருக்க 36 ஊராட்சி இருக்குது. அந்த 36 ஊராட்சியும் மற்றும் ஒன்றியத்தில் வேப்பனப்பள்ளி ஒன்றியத்தில் இருக்க 24 ஊராட்சியும் சேர்த்து மொத்தம் 73 ஊராட்சிகள். கோலமங்கலம் ஒன்றியத்தில் இருக்க 3 ஊராட்சிகளையும் சேர்த்து 73 ஊராட்சிகள் மற்றும் சில பேரூராட்சிகளும் இந்த பகுதியில் உள்ளடக்கிய பகுதிகளாகும். இந்த தொகுதி மக்கள் பொறுத்த வரைக்கும் தமிழ், தெலுங்கு, உருது, கன்னடம் இந்த மொழி அதிகமாக பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. தமிழ் மக்கள் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, உருது, கன்னடம் பேசக்கூடிய மக்களும் இங்கே இருக்காங்க. இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் குறிப்பிட்ட அளவுக்குள்ள எண்ணிக்கையில் கொஞ்சம் அதிகமாக வசிக்கிறாங்க இந்த ஏரியாவில். கவுண்டர்கள் 20%, நாயுடு 20%, அப்புறம் செட்டியார் 10%, பழங்குடியினர் 15% இங்கே இருக்காங்க. இங்கு 3 முறை தேர்தல் நடந்துள்ளது. அதில் 2 முறை திமுகவும் 1 முறை அதிமுகவும் வென்றுள்ளது. கடைசியாக அதிமுகவை சார்ந்த KP முனுசாமி அவர்கள் 94,104 வாக்குகளை வாங்கி சதவீத அடிப்படையில் 45.87% வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவை சார்ந்த முருகன் 91,050 வாக்குகள் சதவீத அடிப்படையில் 44.38% பெற்று 2ஆம் இடத்தில் உள்ளார். 3ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சக்திவேல் 8,310 வாக்குகளை பெற்று 4% வாக்குகளுடன் 3ஆம் இடத்திலும், 4ஆம் இடத்தில் தேமுதிகவை சார்ந்த முருகேசன் 3,601 வாக்குகளை பெற்றுள்ளார். சுயேட்சையாக அப்துல் அஜீஸ் என்பவர் 3,022 வாக்குகளை பெற்றுள்ளார். நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,662. இந்த வேப்பனஹள்ளி தொகுதியில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,38,757. அதில் ஆண்கள் 1,22,114, பெண்கள் 1,16,643. கடந்த 2021 தேர்தலில் மக்களால் பதிவு செய்யப்பட்ட வாக்கு 2,03,479. இதில் நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,662. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் 85.9% வாக்குகள் பதிவாகியிருக்கு கடந்த 2021 தேர்தலில். தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலின் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். இந்த தொகுதியில் மக்களின் பெரும் ஆதரவு 2 கட்சிகளுக்கும் சமநிலையில் கிடைத்துள்ளது. திமுக 29% மக்களின் ஆதரவை பெற்றுள்ளது. அதே 29% ஆதரவை அதிமுகவும் பெற்றுள்ளது. திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் சரி சம அளவிலான போட்டி இங்கு உள்ளது. இந்த தொகுதியை பொறுத்தவரை மக்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 22% ஆதரவை அளித்துள்ளனர். அதாவது 2ஆம் இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் உள்ளது. 3ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சி 16% ஆதரவை பெற்றுள்ளது. இதர கட்சிகளுக்கு மக்கள் 4% ஆதரவை கொடுத்துள்ளனர். இந்த தொகுதியை பொறுத்தவரை தமிழ் மட்டுமல்ல, தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகள் பேசும் மக்கள் இங்கு அதிகமாக உள்ளனர். ஆனால் இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கு 16% ஆதரவை மக்கள் அளித்துள்ளனர். மக்கள் நாம் தமிழரின் தமிழ் பற்றுக்கு கிடைத்த அங்கீகாரமாக இந்த 16% நாம் எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் மற்றொரு தொகுதி நிலவரங்களை பார்க்கலாம்.
அதுவரை உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.